இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இது பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய ஒரு முக்கியமான வார்த்தை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். கர்த்தருக்குள் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருடைய அன்பில், அவருடைய கிருபையில் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் என்றால் என்ன? எல்லா நேரங்களிலும், நல்ல நேரங்களிலும் கெட்ட நேரங்களிலும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் ஏன் சொல்கிறார்? இது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தவே திரும்பச் சொல்கிறார். வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருப்பது? கஷ்டங்கள் வரும்போது எப்படி சந்தோஷமாக இருப்பது? கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கஷ்டங்களை அவரிடம் சொல்லுங்கள். வேதாகமத்தை வாசியுங்கள். அதில் உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் உள்ளன. மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். சந்தோஷமாக இருக்க சில குறிப்புகள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை நேசிப்பவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். மற்றவர்களை மன்னியுங்கள். ஆமென்.